கர்த்தருக்குள் பிரியமான எனது அன்பு நேயர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது யோசுவா புத்தகத்தில் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள். யோசுவா என்றால் இரட்சகர் என்று பொருள். இங்கே யோசுவா இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோசுவாவிற்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியின் கடைசியிலே பார்ப்போம். ஆகையினால நீங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவின் முழு பகுதி வரைக்கும் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா என்றால் இரட்சகர் என்று பொருள். ஏன் என்று சொன்னால், அடிமைகளாக வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானின் நதிக்கு கிழக்கு கரையிலிருந்து இவர் அவருடைய தலைமையிலே இஸ்ரவேலர்களை அழைத்து சென்று கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார். இரட்சகர் என்ற வார்த்தைக்கு முழு பொருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி வீரனாக யோசுவா இங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடும் ஆற்று நீரை ஒரு குவியலாக நிறுத்தி தரை வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆற்றின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு தரை வழியாக நடத்தி சென்ற முக்கியமான ஒரு நிகழ்வை யோசுவாவின் தலைமையில் நடந்தது மிகவும் வரலாற்றில் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதன் நினைவாக 12 கற்களை நிறுத்தி அந்த இடத்திற்கு கீழ்கால் என்ற பெயரை வைத்து தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அடிமைகளாக இருந்து எகிப்து மன்னனின் அதிகார பலத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கூனி குறுகி நொந்து இனி எங்கள் வாழ்க்கையே அவ்வளவுதானா என்கின்ற ஒரு மன உளைச்சலில் வாழ்ந்தவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுதே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அதன் தொடர்ச்சியாக யோர்தானின் கிழக்கு கரை ஓரத்திலே இருக்கிற எமோரியரின் ராஜா சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் இவர்கள் இருவரையும் மோசேவின் தலைமையிலே வெற்றி பெற்று அவர்களை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவின் தலைமையிலே வழிநடத்த தேவன் தெரிந்து கொண்டு யோசுவாவின் தலைமையில் போர் ஆரம்பிக்கிறது. போர் ஆரம்பித்து 7 ஆண்டுகளாக தொடர்ந்து போர் கர்த்தரின் பதிலை கேட்கும் பொழுதெல்லாம் யோசுவாவிற்கு வெற்றியை மட்டுமே கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களின் பெயரை புறஜாதிகளின் மத்தியிலே பெருமைப்படுத்தினார் நம்முடைய தேவன். யோசுவா எரிகோவை தொடங்கி தொடர்ந்து கானான் தேசமெங்கும் இருக்கின்ற சமவெளி, மேடு, பள்ளம், பள்ளத்தாக்கு இப்படி 31 ராஜாக்களையும் அவர்களுடைய படை வீரர்களையும் அந்நாட்டு பொது மக்கள்களையும் சுவாசிக்கின்ற எல்லா மிருக ஜீவன்களையும் கொன்று நிர்மூலமாக்கினார். யோசுவா கானான் தேசமெல்லாம் வென்று ராஜ்யங்களை பிடித்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலர்களின் வஞ்சனையும் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே ஆகான் என்கின்றவன் எரியோ பட்டணத்தை சூறையாடும் பொழுது அங்கே இருக்கின்ற சில பொருட்களை அவன் இச்சித்து அதை திருடி எல்லோருக்கும் முன்பதாக மறைத்து இரகசியமாய் வைத்ததினாலே தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் வந்தது. அதனாலும் மற்றும் ஏவியர்களாகிய கிபியோனர்களை தங்கள் ஜனங்கள் என்று நம்பி தேவனுடைய பெயரில் உடன்படிக்கையை செய்ததால் எல்லா நாடுகளையும் பிடிக்காமல் இன்னும் மீதியாக இருக்கிறது என்று யோசுவா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இன்னும் அநேக இடம் இருக்கிறது, அவன் முழுமையாக பிடித்து கொள்ளவில்லை. காரணம், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. சொல்ல வேண்டுமானால் யோசுவாவும் தேவனிடத்திலே கேட்கவில்லை, இந்த ஏவியர்கள் யார், கிபியோனியர்கள் யார் என்று தேவனிடத்திலே கேட்காமல் அவர்களோடு தேவனுடைய பெயரில்
உடன்படிக்கை செய்ததினாலே தேவனுக்கு அவர் மீது இருந்த கோபத்தினால் யோசுவாவின் வேலை முழுமையடையாமல் அங்கே பாதியில் நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மரிக்கும் வரைக்கும் அவன் பேச்சை கேட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனாலும் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலில்லாமல் யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றான். யோசுவாவிற்கு வயது கடந்து முதிர்ந்த வயதானான். எல்லா இஸ்ரவேலர்கள் ஜனங்களையும் அழைத்து தேவனுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்குகிறார். சில காலம் சென்றது. அதன் பிறகு அவர் மரித்தும் விடுகிறார். யோசுவா பழைய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாக இருக்கிறார் என்பதை நம்மால் கவனிக்க முடியும். ஒன்று, ஒரு உண்மையான இரட்சகர் யார் என்றால் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். இங்கே யோசுவா 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 நாம் படிக்கும் பொழுது, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்கே கர்த்தர் யோசுவாவினிடத்தில் பேசுகிறார். இது யோசுவாவிற்கு மட்டும் பேசுகிற வார்த்தையாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அவர்களுக்கு சொந்தமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாமும் இதை எடுத்துக்கொள்வோமானால், எப்படி யோசுவாவோடு இருந்து அவனை புறஜாதிகள் மத்தியிலே இருந்து இவருடைய முகம் வெட்கப்படாமல் வெற்றியின் மேல் வெற்றி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்தில் பிரகாசத்தையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து கொடுத்தாரோ, அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாமும் உலகத்தின் பார்வையிலே ஒரு நாளும் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டியதில்லை. ஏனென்றால் யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் என்பதை கடந்த பதிவுகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து கேட்கவில்லை என்றால் இதனுடைய பிளேலிஸ்டில் நீங்கள் ஒவ்வொன்றாக கேட்கும் பொழுது இந்த யோசுவா புத்தகத்தில் தேவன் யோசுவாவோடு இருந்து என்னென்ன அற்புதத்தையும் என்னென்ன காரியத்தை அவனுக்கு வாய்க்க செய்தார் என்பதை நம்மால் இங்கே பார்த்து கேட்டு அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசுவா பழைய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவின் நிழலாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு தேவனுடைய சித்தம் அந்த மண்ணில் அவர் அவதரித்து வந்த பிறகு தன் தந்தையின் சித்தத்தை தவறாமல் சிலுவையில் தன் உயிர் மூச்சு நிற்கும் தருணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். எனவே தேவன் தம் மகனை 3ஆம் நாளில் எழுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்மை எழுப்ப அவர் சித்தமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோசுவாவை புறஜாதியாரின் வாளுக்கும் அம்புக்கும் தேவன் பதில் கொடுத்து இஸ்ரவேலரை வெற்றி பாதையில் நடத்தினார். அதே போல இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவாகிய தேவன் சிலுவை என்கிற மரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மரணம் அடைந்த பொழுது அந்த மரணம் என்கின்ற சாத்தானின் அம்பை முறித்து தேவன் தன்னுடைய மகனை 3ஆம் நாளிலே உயிரோடு ஜெயம் எடுக்க வைத்தார். யோசுவாவையும் கிறிஸ்துவையும் இந்த இடத்தில் நாம்
ஒற்றுமை பார்க்கும் பொழுது இருவரும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். உண்மையான இரட்சகர் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதற்கு இணங்க யோசுவாவும் கர்த்தராகிய இயேசுவும் பிதாவின் சித்தத்தையும் பிதாவின் கட்டளைகளை மீறாமல் அவரின் சொல்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்பதை நாம் இப்போது பார்த்தோம். இரண்டாவது முக்கியமான அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது பாவிகளை ரட்சிக்க வேண்டும். உண்மையான இரட்சகர் பாவிகளை ரட்சிக்க வேண்டும். இப்பொழுது யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ராகாப் என்கிற புறஜாதியால் தேவனுடைய மகிமையை அறிந்து இஸ்ரவேல் வேவுக்காரரை காப்பாற்றிவிட்டதால் எரிகோ அழிகிற அந்த நேரத்திலே ராகாபையும் அவளை சார்ந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் யோசுவா காப்பாற்றுகிறார். அதனுடைய வசனமாவது, ராகாப் என்பவள் தேவனுடைய மகிமையை ஏற்கனவே அறிந்தவளாக காணப்படுகிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்று கர்த்தருடைய அதிசயங்களை தெரிந்தவளாகவும் தேவனை ஏற்றுக்கொண்டவளாகவும் இருக்கிறதுனாலே ராகாப் என்பவள் தேவனை நம்பி தேவனுடைய பிள்ளைகளாகிய 2 வேவுக்காரரை காட்டி கொடுக்காமல் காப்பாற்றிவிட்டாள். இந்த காரியத்தை இஸ்ரவேலர்களுக்கு செய்ததினாலே யோசுவா 6ஆம் அதிகாரம் 22 யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவரையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். ஆகவே பாவிகளை ரட்சிக்க அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாமல் இருந்தும் புறஜாதியாக இருந்த போதிலும் யோசுவா அந்த குடும்பத்தையும் அந்த ராகாபையும் ரட்சித்து காப்பாற்றினார். அதே போலவே கிறிஸ்து இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அது யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நரகம் என்கின்ற பெரிய அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் காக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து. இங்கே யோசுவாவையும் கிறிஸ்துவையும் ஒற்றுமைப்படுத்தி பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மூன்றாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரட்சிக்கக்கூடியவர் எதிரிகளை அழிக்க வேண்டும், எதிரிகளின் கிரியைகளை அழிக்க வேண்டும். இங்கே யோசுவாவும் கிறிஸ்து இயேசுவும் என்னென்ன அழிக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். தேவன் யோசுவாவோடு சொல்லுகிற காரியம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இந்த வாக்கை, இந்த ஒரு தைரியத்தை யோசுவாவிடத்திலே கொடுத்ததினாலே யோசுவா என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யோசுவா 8ஆம் அதிகாரம் 28 படிக்க, யோசுவா ஆயி பட்டணத்தை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி, மட்டுமல்ல ஆயி ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கில் போடவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டின வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்திருக்கிறார்கள். எதிரிகளை அழிப்பது மட்டுமல்ல, எதிரிகளின் அந்த அழிந்த இடத்தையும் ஒரு நினைவாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக யோசுவா இங்கே இருந்திருக்கிறார். அதே விதமாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்க,
அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரத்திலே தூக்கில் போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். பாருங்கள், இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய யோசுவா பதிவுகளிலே, முன்பிருந்த பதிவுகளிலே நாம் விரிவாக அதை நாம் சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவின் மூலமாக என்னென்ன காரியத்தை எதிரிகளை அழித்தார் என்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கும்பொழுது இங்கே இதன் திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே விதமாக யோசுவா 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்க, நர ஜீவன்களையெல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசமுள்ள ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியில் சுட்டெரித்தார்கள். ஆக தேவன் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய எதிரிகளையும் எதிரிகளின் அடையாளத்தையும் அறவே ஒழித்து அழித்து அதை நிர்மூலமாக்க தேவன் சித்தமாய் இருக்கின்றார். இங்கே இயேசு கிறிஸ்து எதை கொல்லுகிறார் என்கிறதை குறித்து நாம் பார்க்க இருக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்கே யோசுவாவிற்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் ஒன்று பார்த்தோம். இரண்டாவதாக கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலே வெற்றி சிறந்தார். இங்கே இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை படிக்க, மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று என்றும் அழிவில்லாத, என்றென்றும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனாக நம்மோடு இருந்து நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் போனீர்கள், விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆகவே நண்பருக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதையும், அதை ஒருவனும் நம் கையிலிருந்து பறிப்பதும் இல்லை, பறிக்க கூடுவதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் என்றென்றும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அழிவில்லாத அந்த ஆத்துமாவை நம்மை காப்பாற்றி அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல 1 கொரிந்தியர் 15:25வது வசனத்தை படிக்க, ஆகையினால் எனது அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
யோசுவா புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிழலாக இருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசுவாவிற்கும் இடையே இருக்கின்ற அந்த ஒற்றுமையை நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆகினால எப்படி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வழி நடத்தினாரோ அதே போல கிறிஸ்து இயேசுவும் அவரை பின்பற்றி வாழ்கிறவர்களை நம்மை காப்பாற்றி நம்மை நீதியின் பாதையிலே வழிநடத்தி அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால், கிறிஸ்து இயேசுவின் சொற்படி கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பற்றி கொள்வதும் நமக்கு கிடைப்பது வெகு சுலபமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆகையினாலே கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நன்றியை சொல்லி தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால், இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இதை பிறருக்கும் அனுப்புங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்வாராக. ஆமேன்.